வணக்கம். இந்த காணொளியில இடஒதுக்கீடு குறித்து தான் நம்ம பேசப் போறோம். இந்த இடஒதுக்கீடு பத்தி அ பேசுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, சமீபத்தில என்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப ஆழமா நம்புறது என்னன்னா, இந்தியா வந்து இன்னுமே வந்து அ ஒரு வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்க்கு இன்னும் அடிமையா இருக்கிறதுக்கு அதாவது பொருளாதார ரீதியாவும் சரி, சமூக ரீதியாவும் சரி, ஆ தனக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இல்லாம, இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த இடஒதுக்கீடு தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அவங்க இப்ப நான் சொல்ற அ பீப்பிள்ஸ் வந்து ஒரு ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு புரிதல் தான் இருக்கு. அது ஒரு லாங் டிபேட்ல போச்சு. பட் இருந்தாலும் இத பத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு அப்ப தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த காணொளியில நம்ம இந்த இடஒதுக்கீடு குறித்த அரசியல பத்தி பேசப் போறோம். நம்ம கூட தோழர் சிவகுமார் இருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வந்து அ இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புரிதல் இருக்கும். பட் அத பத்தி நம்ம டீப்பா பேசுறதுக்கு முன்னாடி ஒதுக்கீடுக்கான வரலாறு என்ன? அதுக்கான ரூட்ஸ் அந்த ஆணிவேர். எதனால முதல்ல நம்ம நாட்டுக்கு இடஒதுக்கீடு தேவை? ம், வந்து அரசு பற்றி ஒரு உரை நடத்துறாரு மாணவர்கள் மத்தியில. சின்ன ம், புக்கு தான். ம், என்ன சொல்றாருன்னா, இது போல சிக்கலான ஒரு சமூக நிறுவனத்த நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. அது குழப்பமா இருக்கும். ஏன்னா எல்லோருக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு ஸ்டேக் இருக்கு. ஆ ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய நலன் அதுல இருக்கு. அப்ப இதனுடைய உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அதனுடைய வரலாற்று வேர்களை பார்க்கணும். ஆ எங்கிருந்து இது தொடங்கியது? ஏன் தொடங்கியது? எப்படி அது வளர்ந்து வந்திருக்குது? என்பதை பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு அவரு ஒரு வழிகாட்டல் குடுக்குறாரு. நீங்க கேட்கிற கேள்வியும் அதுதான். இப்ப இடஒதுக்கீடு என்பது இடஒதுக்கீடு என்பது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல்பாடு. அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் என்ன? எதற்காக இந்த இடஒதுக்கீடு வருது? ஆ ஒரு அதாவது தோழர் திருமாவளவன் ஒரு இடத்துல பேசினது. ஒண்ணு வந்து அ பல செயல்கள் வந்துகிட்டே இருக்கு. செயல்கள் அல்லது நிகழ்வுகள். அதுக்கு பின்னாடி வந்து இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பின்னாடி கருத்தியல் இருக்கு. இந்த 3யும் நாம வந்து ஸ்டடி பண்ணணும். அப்ப வரலாற்று ரீதியாக. இப்ப இந்த இடஒதுக்கீடு என்பதை எடுத்துட்டா, ஆ ஏன் வந்து நீங்க கேட்ட அறிமுகத்துல இன்னொரு விஷயமும் சொன்னீங்க. இப்ப இடஒதுக்கீட்டுனால தான் இந்தியா வந்து பின்தங்கி இருக்கு. மேற்கத்திய நாடுகள் அளவுக்கு வளர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவாளிகள். நாங்க வந்து பாமர மனிதர்கள் அல்ல, நெறைய படிச்சவங்க. இதை பற்றி அம்பேத்கர் வந்து பேசுறார். இந்தியாவில் இருக்கிற அறிவாளிகள் என்பவர்கள், அவங்க ஒரு குறிப்பிட்ட கிளாஸஸ் போன்று, குறிப்பிட்ட வர்க்கம் அல்லது வகுப்பை சேர்ந்தவங்க. அவர்களுடைய நலன் அவங்க தான் சமூகத்தில் மிகவும் ஒரு ஒரு ஆதிக்க நிலையில இருக்கக்கூடியவங்க. நெறைய பலன்களை அறுவடை செய்யக்கூடியவங்க. இந்திய சமூக கட்டமைப்புல. அவங்க குறிப்பாக பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பார்ப்பனர்கள், வெள்ளையர்கள், முதலியார்கள் அல்லது இது போன்ற அந்த ஸ்கிரைப் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எழுத்தர் சாதிகள். இவங்க தான் இன்டலெக்சுவல். பாரம்பரியமா. அம்பேத்கர் போல அல்லது விதிவிலக்காக அ அ பின்ன இதர பின்னணியில இருந்தவங்க 20ஆம் நூற்றாண்டுல தான் வாழாங்க. அப்ப இதிலிருந்து தான் இந்த கேள்வி வருது. இப்ப இடஒதுக்கீட மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இடஒதுக்கீட்ல வந்து 3 இடஒதுக்கீடு இருக்கு. 3 ஒண்ணுக்கு இது 3 வெவ்வேறு. 1 அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு. நீங்க ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் அல்லது ஒரு பப்ளிக் செக்டார் வேலையில 100 இடம் இருந்ததுன்னா, அதுல வந்து இடஒதுக்கீடு குடுப்பாங்க. இது 1. 2வது கல்வி நிலையங்களில், உயர்கல்வி நிலையங்களில் வேலை வாய்ப்பு. நீங்க ஐஐடிக்கு போறீங்க, அல்லது என்ஜினியரிங் காலேஜ் போனீங்கன்னா, அல்லது மருத்துவக் கல்லூரி போனா, அங்கு ஒரு இடஒதுக்கீடு குடுக்கப்படும். இது தனி. 3வதாக அரசியலில் இடஒதுக்கீடு. அரசியலில் இடஒதுக்கீடுன்னா, அ நாடாளுமன்ற தொகுதியில எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், தனி தொகுதிகள். இப்ப வந்து பெண்களுக்கு இடம் ஒதுக்கணும் அப்படின்னு நெறைய டிபேட் பல ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. அது நாடாளுமன்றம், சட்டமன்ற தொகுதிகள், உள்ளாட்சி மன்ற அ இப்போ அரசு தேர்தல்ல இடஒதுக்கீடு என்பது இந்த 3க்கும் தனித்தனி வரலாறு இருக்கு. முதல்ல அரசு பதவிகள் என்பது முக்கியமானது. அரசு பதவிகள் இடஒதுக்கீடு என்பது இந்தியாவிலேயே முதல் முறையாக 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல அ மகாராஷ்டிரால கோலாப்பூர் என்ற சமஸ்தானம் இருக்கு.
அதனுடைய மன்னர் சாகு மகாராஜ். இந்த சாகு மகாராஜ் வந்து சிவாஜியுடைய வழித்தோன்றல். அ சிவா அ வழித்தோன்றல். அவருக்கு வந்து சிவாஜியுடைய பார்ப்பனர்களுக்கும் ஒரு நீண்ட பகைமை இருக்கு. பார்ப்பனர்கள் வந்து சிவாஜிக்கு முடிசூட்ட மாட்டேன் அப்படின்னு மறுத்துடுறாங்க. ரொம்ப போராடி தான் காஷ்மீர்ல இருந்து சில பார்ப்பனர்கள் எல்லாம் வர வச்சு தனக்கும் முடிசூட்டிக்கிறாரு. அப்புறம் தான் அவர் மன்னராக ஏற்றுக்கொள்ளப்படுறார். ஒட்டுமொத்த சிவாஜிக்கு நடந்தது 17ஆம் நூற்றாண்டு. ஆ ஆமா. அவுரங்கசீப் காலம் இல்லையா? அப்ப 18ஆம் நூற்றாண்டு. அப்ப அதிலிருந்தே இந்த பகைமை தொடருது. சாகு மகாராஜுக்கும் இஷ்யூ வருது. அவங்க அவங்க பார்ப்பனர்கள் வந்து இவரை சத்திரியரா ஏத்துக்கிறது இல்ல. மன்னராக அங்கீகரிக்கல. அவர் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறது. அப்போ அந்த சமஸ்தானம் அ 20ஆம் நூற்றாண்டின் அதாவது சிவாஜிக்கு அப்புறம் 200 ஆண்டுகள்னு வச்சுக்கங்க. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல பிரிட்டிஷ் ஆட்சி வந்துருச்சு. இந்த சமஸ்தானம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ தான் வருது. நெறைய அரசு பதவிகள் உருவாக்கப்பட்டு கிளர்க்கா வேலைக்கு எடுக்குறாங்க. சூப்பர்வைசரா எடுக்குறாங்க. அமைச்சர்களா நியமிக்கிறாங்க. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் தான் டாமினேட் பண்றாங்க. இப்ப இவரு என்ன பண்றாரு? அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு குடுக்குறார். இதுல அரசு பதவிகளில், அரசு வேலைவாய்ப்புகளில் பார்ப்பனர் அல்லாதோருக்கு எதுக்காக குடுக்குறாரு? கிட்டத்தட்ட 100% இடஒதுக்கீடு பார்ப்பனர்களுக்கு இருக்கு. அன்னைக்கு இருக்கிற நிலைமையில. என்னடா எங்க பார்த்தாலும் பார்ப்பனர்களா குடுக்குறாங்க. பார்ப்பனர் அல்லாதோருக்கு நான் இடஒதுக்கீடு குடுக்கிறேன் என்று அந்த சாகு மகாராஜா ஒரு ஒரு ஆர்டர் போடுறார். இதுதான் முதல் இடஒதுக்கீடு ஆர்டர். எதுல? வேலைவாய்ப்பு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, அவரு அப்புறம் பரோடா மகாராஜா இவங்கெல்லாம் வந்து கல்வியில் தாழ்த்தப்பட்ட நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் குடுக்கிறது, வெளிநாட்டுக்கு போக உதவி செய்கிறது. அம்பேத்கர் வந்து அ இந்த உதவியின் மூலமா தான் வெளிநாடு போய் படிக்கிறாரு. ஆனா அது இடஒதுக்கீடு இல்ல. இது போன்ற பல்வேறு சமூக பின்னணி உள்ளவங்களுக்கு காலங்காலமாக கல்வி, அரசு பதவி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு நாம வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் என்று 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இந்த மன்னர்கள், சமஸ்தான மன்னர்கள் இந்தியாவு முழுக்க 560க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருக்கு. அதுல ஒரு சில மன்னர்கள். இந்த 2 பேருமே வந்து கோலாப்பூர் என்பது மகாராஷ்டிரால இருக்கு. ஆ பரோடா என்பது இருக்கிற குஜராத் மாநிலம். அப்போ அந்த தனிப்பட்ட மன்னர்களுடைய ஒரு சிந்தனை, அவர்களுடைய சமூக அக்கறையிலிருந்து இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. இதுதான் முதல் இடஒதுக்கீடு அரசு பதவிகளில் கொடுக்கப்பட்டது. கல்வி வாய்ப்பு எல்லா மாணவர்களுக்கும் இருக்கணும் என்று ஸ்காலர்ஷிப் கொடுத்தது. இது ஒரு இடத்துல நிறுத்தி தமிழ்நாட்டில் இதே நிலைமை தான். தமிழ்நாட்டுல பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் வருது. 1858க்கு பிறகு நேரடி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு அரசு பதவிகள்ல இந்தியர்களுக்கு இடம் குடுக்குறாங்க. இந்தியர்களுக்கும் கவர்னருடைய கவுன்சில்ல இந்தியர்கள நியமிக்கிறாங்க. அதே போல அ அ கலெக்டர் ஆபீஸ்ல, அதே போல தாலு தாசில்தார் ஆபீஸ்ல பல பதவிகள்ல இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்கப்படுது. இதெல்லாம் யாரு பிடிக்கிறாங்க? பார்ப்பனர்கள் தான். ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு தான் படிக்கிறது, ஆங்கில கல்வியும் அவங்க தான் முதல்ல படிக்கிறாங்க. நீங்க 19ஆம் நூற்றாண்டுல வெளிநாட்டு போய் படிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்ப்பனர்களா தான் இருப்பாங்க. அப்படி வெளிநாட்டுக்கு போவதற்கு தடை இருக்கு, மத அடிப்படையில். அதையெல்லாம் மீறி அவங்க பார்ப்பன கல்வி, இந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறது, அவங்க முந்திக் கொண்டு அரசு பதவிகள்ல உட்கார்ந்துடுறாங்க. அதே நேரத்துல இங்க இருந்த மற்ற சாதியினர், மദ്രാஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சென்னை மாகாணம். சென்னை மாகாணத்துல ஆ என்ன செட்டியார், முத்தியார், அப்புறம் ரெட்டியார் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இவங்க பணக்காரங்க. இவங்களுக்கு நிலபுலம் இருக்கு. சில இடங்கள்ல ஜமீன்தாரா இருக்கிறாங்க. ஆனா அரசு பதவிக்குள்ள இவங்களுக்கு ஹோல்ட் இல்ல. அப்ப இவங்க அத சேலஞ்ச் பண்றாங்க. அவங்க வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு நெனைக்கிறேன். அவங்க நடத்தின பத்திரிகை பேரு நீதி ஆ ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு நடத்துறாங்க. அந்த கட்சி பேரு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஆயிடுது. இப்ப என்ன பண்றாங்க, இந்த பார்ப்பனர்களுடைய கம்யூனிட்டின கன்டெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா நீ மட்டும் தான் இந்த கம்யூனிட்டி மட்டும் தான் எல்லா பதவியிலும் இருக்கணுமா? நமக்கும் இது இடம் வேணும் என்று அவங்க அந்த கட்சியை தொடங்கி தேர்தல்ல போட்டியிடுறாங்க. பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட்ல 1919 மான்டேகு செம்ஸ்ஃபோர்டு
சீர்திருத்தத்தின் மூலமா மாகாண அரசாங்கங்களுக்கு தேர்தல் நடக்குது. தேர்தலில் நீதி கட்சி போட்டி போட்டு காங்கிரஸும் போட்டி போடுது. காங்கிரஸ் புறக்கணிக்குது. அப்புறம் சுயராஜ்ய கட்சின்னு போடுது. இந்த கேப்ல வந்து நீதி கட்சி ஆட்சி அமைக்குது. அதனுடைய பெயர்கள்லாம் இருக்கு. நான் அது கொஞ்சம் டேட்டாலாம் எடுத்தேன். நான் அதாவது ஒண்ணு சாகு மகாராஜா. தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து சுப்பராயலு ரெட்டியார். சுப்பராயலு ரெட்டியார் அப்படின்னா ரெட்டியார் சாதி அவரு. அவரு வந்து 1921ல சீஃப் மினிஸ்டர் ஆறார். அவர் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாரு. பிராமணிக்கல் டாமினன்ஸ் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ். அவன் 100% ரிசர்வேஷன் வச்சிருக்கிறான். எங்க பார்த்தாலும் அவனே உட்கார்ந்திருக்கிறான். அப்ப அந்த ரிசர்வேஷன ஆக்சுவலி இந்த ரிசர்வேஷன் வந்து ரிவர்ஸ் ரிசர்வேஷன். அங்க இருக்க டாமினன்ஸ உடைக்கிறதுக்காக ஒரு கம்யூனல் ஜிஓ போடப்படுது. அது என்ன பண்ணுதுன்னா 1927ல இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கல்வித்துறையிலும் ரிசர்வேஷன் குடுக்குறாங்க. 44% பிராமணர் அல்லாதோருக்கு, 16% பார்ப்பனர்களுக்கு, 16% முஸ்லிம்களுக்கு, 16% ஆங்கிலோ இந்தியர்களுக்கு, 8% ஷெட்யூல்டு காஸ்ட். அ அதாவது பட்டியலின மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? யாரு? இங்க பார்த்தீங்கன்னா, அப்புறம் இங்க நான் பேசுறது வந்து அவர் பேர் என்ன? சுப்பராய ரெட்டியார், ஆ, தியாகராஜ தியாகராஜ செட்டியார், ஆ. முதலியார் வருவாரு. இப்படி வந்து ஒரு பெரிய இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. பணக்காரங்க. அவங்களுக்கு அரசு அதிகாரத்துல பங்கு இல்ல. ஓகே. இவங்க அன்னைக்கு ஓட்டுலாம் ரொம்ப குறைவுதான். சொத்து உள்ளவங்களுக்கு தான் ஓட்டு. அந்த கேப்ல போட்டி போட்டு இவங்க கம்யூனல் ஜிஓலாம் போட்டு தான் முதலாக இடஒதுக்கீடு வழங்கப்படுது. இது இதுல ஓகே. இது ஆக்சுவல் ரூட்ங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வர்றதில்ல. இந்த இடைநிலை சாதியினர்லாம் சேர்ந்து பார்ப்பனருக்கு அகைன்ஸ்டா உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் இல்லையா? ஆமா. அதுக்குள்ள வந்து எஸ்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து உருவாயிடுச்சு. 1901ல இருந்தே. ம். பட்டியலின மக்கள் கீழினம். ஷெட்யூல் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்தியா முழுக்க யார் யாரு வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க. எந்தெந்த இந்தியாவுல வந்து இண்டிவிஜுவல் கிடையாது. இடஒதுக்கீடு என்பது ஒரு தனிநபருக்கானது கிடையாது. இடஒதுக்கீடு என்பது ஒரு கம்யூனிட்டிக்கானது. கம்யூனிட்டின்னா சாதிக்கானது. இப்ப கம்யூனிட்டி அப்படின்னா பல சாதிகள சேர்த்து ஒரு கம்யூனிட்டியா மாத்துறாங்க. அதுல தான் நான் பிராமின், அப்புறம் பேக்வர்ட் காஸ்ட் அல்லது முஸ்லிம்ஸ் அல்லது ஆங்கிலோ இந்தியன் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அல்லது எஸ்சிஸ். இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டி அதுக்கு பேரே வந்து கம்யூனல் ஜிஓ தான். கம்யூனல் ஜிஓன்னா என்ன? வகுப்பு வாரி அரசாணை. அப்போ முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பது தனிநபருக்கு கிடையாது. இடஒதுக்கீடு என்பது கம்யூனிட்டிக்கு. எந்த வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். அதனுடைய கிரைட்டீரியா என்ன? சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் ஆர் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி தோஸ் ஹூ ஆர் டினைட் ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. அப்போ இந்த பார்ப்பனர் அல்லாதோர் அவங்க பிரிவிலேஜ்டா இருந்தாலும், அவங்க இந்த ஆங்கிலோ இந்தியன், எஸ்சிஸ் எல்லாரையும் சேர்த்துட்டு தான் போறாங்க. அவங்க வந்து தங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு குடுக்கல. எஸ்சிக்கும் 8% குடுத்துருக்காங்க. பிற்காலத்துல அது அதிகமாகுதுன்னு வைங்களேன். 8% குறைவு தான். ஆனா தமிழ்நாடும், மகாராஷ்டிராவும் தான் இந்த இடஒதுக்கீடு குடுப்பதுல பயனியர். முதல்ல இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே இடஒதுக்கீடு குடுக்குறாங்க. இது முதல் முதல் எபிசோட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியாவில் இடஒதுக்கீட்டின் வரலாற்றில் ஒரு சமூக நீதி என்ற வகையில் பார்ப்பனர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து சாகு மகாராஜாவும் தமிழ்நாட்டில் நீதி கட்சியும் கொண்டு வந்ததுதான். அது அரசு பதவியிலையும் கல்வி நிலையங்களிலும் இடஒதுக்கீடு கொண்டு வரப்படுது. இப்போ வந்து சொல் 3வது இடஒதுக்கீடு இந்த அரசியல் துறையில் இடஒதுக்கீடு. அது எங்க இருந்து வருதுன்னா, இந்தியாவுல வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் குடுக்கணும். இந்தியர்களின் பிரதிநிதிகளை ஆட்சிக்கு கொண்டு வரணும். அதாவது எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? கவர்னர் அல்லது கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சிலுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒன்லி பிரிட்டிஷ் ஆளுங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் படிப்படியா இந்தியர்களே அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1909ல சொன்னாங்க, நம்ம எலக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கலாம். அப்ப எலக்ஷன் வைக்கணும் அப்படின்னா, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் குடுக்கணும்
அப்படின்னு முஸ்லிம்ஸ் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் குடுக்குறாங்க. நாங்க வந்து 30% இருக்கிறோம் இந்த இந்தியாவுல. எலக்ஷன் வச்சீங்கன்னா, எங்களுக்கு 30% ரெப்ரசன்டேஷன் வந்து எங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னு முஸ்லிம்ஸ் ரெப்ரசன்டேஷன் குடுக்குறாங்க. அதுல அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்துக்கள் வந்து நாங்க 80% இருக்கிறோம், 70% இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க எல்லாரும் இந்துக்கள் கிடையாது. அதுல ஒரு 20, 25% ஆ அன்டச்சபிள்ஸ். இந்து கம்யூனிட்டி கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற, அவங்களுடைய கடவுள் வேற, வழிபாடு வேற. இந்துக்கள் அவங்களோட சேர்த்துக்கிறது கிடையாது என்று பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலுக்கு முஸ்லிம் டெலிகேஷன் ஒண்ணு 1910ஆம் ஆண்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் குடுக்குறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் தேர்தல் நடக்குது. அப்போ அதாவது முக்கியமா 3 கம்யூனிட்டி. ஆ இந்துக்கள், ஆ ய அன்டச்சபிள்ஸ் அல்லது ஷெட்யூல்ட் காஸ்ட்ன்னு அந்த 1911 சென்சஸ்ல தனியா எனுமரேட் பண்ணிடுறாங்க. இந்துக்கள் மத்தியில எந்தெந்த சாதிகள் தீண்டப்படாத சாதிகளாக நடத்தப்படுது அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா வச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏற்கனவே அது நடைமுறையில் இருக்கு. அவன் அந்த ஊருக்குள்ள போமாட்டான், சேரிக்குள்ள போமாட்டான், அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட மாட்டான், அவங்கள தொடமாட்டாங்க, தொட்டா தீட்டு, அவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது, அவங்களோட திருமண உறவு கிடையாது. இதெல்லாம் வச்சு ஏற்கனவே நடைமுறை இருப்பத பிரிட்டிஷ் வந்து டாக்குமெண்ட் பண்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, 1919ல ஏற்கனவே சொன்ன மாரி அடுத்த ரிஃபார்ம் வந்து வருது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நம்ம இன்னும் வந்து ஒரு ஒரு செல்ஃப் ரூல் இந்தியாவுக்கு குடுக்கணும். இன்னும் அதிக ரெப்ரசன்டேட்டிவ எலெக்ட் பண்ணணும். அப்படின்னு வரும்போது, யாருக்கு நீங்க வாக்குரிமை குடுக்க போறீங்க? அப்போ அம்பேத்கர் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் குடுக்குறார். சவுத் பரோ கமிட்டி. அப்போ அவர் என்ன டிமாண்ட் வைக்கிறார்ன்னா, நீங்க ரெப்ரசன்டேஷன் வந்து முஸ்லிம்ஸ்க்கு குடுத்துடுறீங்க. முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் கம்யூனிட்டி. பணக்காரங்க இருக்கிறாங்க, தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. ஆ எஸ்சி மக்களுக்கு நீ வந்து தனி ரெப்ரசன்டேஷன் வேணும். அதுவும் அவங்க பாப்புலேஷன் அளவுக்கு வேணும். ஏன்னா, அந்த மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு. பொருளாதார ரீதியாக மிகவும் ஏழ்மை நிலையில இருக்காங்க. உங்க கிரைட்டீரியா வச்சு பார்த்தா, இவ்வளவு சொத்து இருக்கணும், அல்லது இவ்வளவு படிச்சிருக்கிற ஓட்டு 2, 3% பேருக்கு தான் ஓட்டே. எல்லாருக்கும் ஓட்டுலாம் கிடையாது. இப்படி வச்சீங்கன்னா, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட வரமாட்டாங்க. எனவே நீங்க வந்து தனி ஒதுக்கணும்னு அவரு ஒரு ரெப்ரசன்டேஷன் குடுக்குறாரு. இதுதான் தொடக்கம். 1919. அப்புறம் 21 சைமன் கமிஷன்லயே அதே ரெப்ரசன்டேஷன் குடுக்குறாரு. வட்டமேதை மாநாடுல அம்பேத்கர் வந்து இந்த ஸ்ட்ராங்கா அந்த கேஸ வந்து இந்தியா முழுக்க இருக்கிற டேட்டா எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எப்படி வந்து மக்கள் தொகையில எஸ்சி மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுடைய கல்வி நிலை என்னவா இருக்கு, அவங்களுடைய பொருளாதார நிலை என்னவா இருக்கு, அவர்களுடைய அரசு பதவிகள்ல அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்னவா இருக்கு, அவ்வளவு எனவே இந்த கம்யூனிட்டிக்கு நீங்க தனி ரெப்ரசன்டேஷன் குடுக்கலைன்னா, அவங்க வந்து இந்த நியூ சிஸ்டம்ல இன்னும் வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படும். அப்படின்னு சொல்லி வட்டமேஜை மாநாடு முடிவுல பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஏன்னா அங்க வந்து ஒப்பந்தம் வரல. அம்பேத்கர் வந்து எஸ்சி மக்கள் சார்பா கலந்துக்கிறாரு. காந்தி வந்து காங்கிரஸ் சார்பா கலந்துக்கிறாரு. முஸ்லீம் லீக் கலந்துக்குது. எங்க எல்லோருக்கும் இடையில ஒரு அக்ரீமெண்ட் வரல. அப்ப எல்லாரும் என்ன ஏத்துக்கிறாங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் பிரதமர் தான் அந்த வட்டமேஜை மாநாடுடைய சேர்மன். அவரு என்ன இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி, அவரு ஒரு செட்டில்மென்ட் குடுப்பாரு. அப்படின்னு ஒரு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்றாரு. அம்பேத்கருடைய டிமாண்ட் வந்து ஏத்துக்கிறாரு. அவரு வந்து செப்பரேட் எலக்டரேட் அதாவது எஸ்சி மக்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி அப்படின்னா, அ எஸ்சி மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு ரெப்ரசன்டேட்டிவ எலெக்ட் பண்ணணும். அவங்க நாடாளுமன்றத்துக்கு போவாங்க. அப்படின்னு வந்து அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஆகுது. வந்து அத எதிர்க்கிறாரு. அப்படி இல்ல. நீங்க வந்து இந்து சமூகத்திலிருந்து எஸ்சி மக்கள பிரிக்க பார்க்கிறீங்க. நான் என்ன உயிர் போனாலும் விடமாட்டேன் அப்படின்னு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அப்புறம் அது பெரிய முழுக்க பரப்பாகுது. அப்புறம் அம்பேத்கர் வந்து காந்தி உயிர் காப்பாத்தணும். நாட்டுல வந்து கலவரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தத்துல என்ன வருதுன்னா, அந்த தனி தொகுதிய கைவிட்டுர்றோம். கைவிட்டுட்டு அந்த பொது தொகுதி அத எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அதுல வந்து தொகுதிகள் ஒன்லி இன்னைக்கு சொல்ற ரிசர்வ்ட் கான்ஸ்டிட்யூயன்சி தனி தொகுதி. அதுல எஸ்சி கம்யூனிட்டிய சேர்ந்த வேட்பாளர் மட்டும் தான் நிக்க முடியும். ஆனா அதுல இந்துக்களும் ஓட்டு போடுவாங்க, எஸ்சி மக்களும் ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ் வராங்க. அதுல இன்னொரு முக்கியமான அக்ரீமெண்ட் என்னன்னா, எஸ்சி மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பில்
வாய்ப்புகளை வழங்குவதற்கு காங்கிரஸும், பிரிட்டிஷ் அரசாங்கமும் எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல வந்து யாராவது அதாவது அப்ளை பண்ணக்கூடியவங்க, இந்த அந்த அந்த பதவிக்கு தேவையான கிரைட்டீரியா எல்லாம் மீட் பண்ணா அவங்களுக்கு முன்னுரிமை குடுப்போம். அவங்களுக்கு கல்விக்கான ஆ ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகைகள அவ அவர்களுக்கு கல்லூரிகள்ல இடம் வந்து ஒதுக்கணும். தனி கல்லூரிகள திறக்கணும். இப்படி வந்து ஒப்பந்தத்துல இது சேர்க்கப்படும். அதுக்கப்புறம் தான் காந்தி வந்து ஹரிஜன் சேவக் சங் இந்த மாரி ஹரிஜனம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறார். இப்ப இது வந்து அரசியல் இடஒதுக்கீட்டுக்கான பின்னணி. இது எல்லாமே பிரிட்டிஷ் ஆட்சிக்காலத்துல நடக்கக்கூடியது. வரலாறுன்னு நீங்க சொன்னதுனால, இடஒதுக்கீடு என்பது யாரும் சதி சொல்லி செய்து வரல. இந்தியாவில் மக்கள் வாழ்வது குழுக்களாகத்தான் வாழ்றாங்க. தனிநபர்களாக வாழ்வது இல்ல. யாராவது ஒருத்தர போய் கேட்டீங்கன்னா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? அப்படின்னு கேட்டா, "ஆ அப்படியா பேரா? எந்த ஊரு? உங்க அப்பா பேர் என்ன?" அப்படின்னு கேட்டு நீங்க எந்த கம்யூனிட்டின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்படிதான் நீங்க ஒரு ஆள வந்து பார்க்க முடியும் இந்தியாவுல. வெளிநாட்டுல அப்படி இல்ல. பேர் சொன்னா ஒரு ஒரு மனுஷன் என்ன வேலை செய்றாரு? என்ன படிச்சாரு? அதோட முடிஞ்சு போச்சு. இந்தியால அப்படி இல்ல. இப்போ இந்த ரிசர்வேஷன் என்பது ஒரு கம்யூனிட்டியினுடைய டாமினேஷன். ஒரு கம்யூனிட்டி தான். பிராமின் கம்யூனிட்டியுடைய டாமினேஷனை எதிர்த்து நான் பிராமின் மூவ்மெண்ட் வந்து மகாராஷ்டிராலயும், தமிழ்நாட்டிலயும் அ அரசு பதவிகளில் இடத்தை ஒதுக்கியது. இடஒதுக்கீட்டினுடைய முதல் ஸ்டெப். அதன் பிறகு எஸ்சி மக்களுக்கு உரிமை வேணும் என்பதில் அம்பேத்கரோடு போராடிய ரெட்டமலை சீனிவாசன் பல பேர் வந்து அத முன்னெடுத்திருக்காங்க. அதுல இந்துக்கள ரெப்ரசன்ட் பண்ண காங்கிரஸோட ஒரு காம்ப்ரமைஸா ஆ இந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கல்வி வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு இன் பிரின்சிபிள் ஏத்துக்கிறாங்க. 1933ன்னு நெனைக்கிறேன். பூனா ஒப்பந்தத்திலேயே. இந்த சூழலில் தான் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படுது. ஆர்டிகிள் 15(4) என்ன சொல்லுதுன்னா, எனி சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் சிட்டிசன் ஆர் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் இன்க்ளூடிங் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். The state makes special provisions for the advancement of அதாவது கல்வி ரீதியாகவும், சமூக ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்ல. எந்தெந்த கம்யூனிட்டி வந்து பேக்வர்ட் இருக்கோ, இன்க்ளூடிங் அதுல வந்து குறிப்பா எஸ்சி, எஸ்டிஸ்க்கு கல்வியிலும், வேலைவாய்ப்பிலும் பொசிஷன் குடுக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்புறம் வந்து இப்ப ஆர்டிகிள் 16(4) அது வந்து ரிசர்வேஷன். நீங்க வந்து அரசு பதவிகளில் ஆ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அரசு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று அனுமதி அனுமதி கொடுக்குது. இந்த 2ம் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு. அரசமைப்பு சட்டத்திலேயே. அங்க வந்து பொருளாதாரம் ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது. எந்த கம்யூனிட்டிலயும் பணக்காரனும் இருப்பாங்க, ஏழையும் இருப்பாங்க. ஸோ அந்த அங்க தான் அடுத்த கேள்வி வருது. இப்போ ஜெனரலாவே இது மக்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நீங்க இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு சமூகத்துல வந்து நீங்க ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலையில இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க முன்னுக்கு வருது. நீங்க படிக்கிறதுக்கோ, இல்ல வேலை வாய்ப்புக்கோ இடஒதுக்கீடு குடுக்கறதுங்கிறது வந்து சரியான விஷயம் தான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அந்த இடஒதுக்கீடுல பயன்பட்டு நீங்க ஒரு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமும் உங்களுடைய சங்கதியினர் எதுக்காக எதுக்காக அந்த இடஒதுக்கீடு தேவை அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா உங்க வகுப்பிலேயே, உங்க குழுவிலேயே கூட வந்து அ அந்த இட ய அந்த கோட்டால தேவையான மக்கள் வந்து இடஒதுக்கீடு போகாம, உங்க குடும்பத்திலேயே வந்து இப்ப நீங்க தான் இடஒதுக்கீடுல பயன்பெற்று முன்னேறிட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கன்டினியூஸா அந்த இடஒதுக்கீடு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கல்ல. அதான் இதுல 2 ஃபேலசி இருக்கு. 1 இடஒதுக்கீடு ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடையாது. ம். நான் நான் இடஒதுக்கீடு வாங்கி நல்ல பதவி வந்துட்டேன்னா, என்னுடைய கம்யூனிட்டி வந்து ஆ முன்னேறிடாது. என்னுடைய குழந்தை உட்பட. நான் எஸ்சின்னா எஸ்சி தான். ஓகே. இல்ல ஒரு ஏழை பார்ப்பனர் வந்து கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போயிடலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும். கர்ப்ப கிரகத்துக்கு வெளிய வரைக்கும். நான் எஸ்சியா இருந்தேன்னா வெளிய தான் நிறுத்தி வச்சுப்பான். இல்ல உள்ள பட் கூட ஆனா விட அந்த இடத்துல உங்களுக்கு இடஒதுக்கீடு ஒண்ணும் இடஒதுக்கீடுனாலும் ஒண்ணும் பயன் இல்லையே. நீங்க இப்போ உங்களுக்கு பணம் இருந்தாலும் வந்து உங்களால கோயிலுக்குள்ள போ முடியாதுல்ல. இல்ல ஒரு உதாரணம் தான் சொல்றேன். ஒரு ஓகே. நூற்றுக்கணக்கான இடங்களில்
ஐஐடில நீங்க போயிட்டு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து பாருங்க. ம். ஐஐடில எஸ்சி, எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கு. பிசிக்கு ரிசர்வேஷன இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. கரெக்ட்டா? ஆ. மண்டல் கூட ம். அரசு பதவிகள்ல மட்டும் தான் குடுத்திருக்கிறான். அரசு தனியார் மயமாக்கிட்டான். ஹையர்ங்க ஐஐடில இன்னும் பிசிக்கு ரிசர்வேஷன் குடுக்கல. சரி அத விடுவோம். அங்க இருக்கிற ஃபேக்கல்டி யாரு? பார்ப்பனர்கள். அவங்க எல்லாம் எல்லா மாணவர்களையும் ஒண்ணா பார்க்குறாங்களா? நீங்கலாம் ரிசர்வேஷன்ல வந்துட்டீங்க. அப்படின்னு பேசாத அல்லது அப்படி பேசி கேட்காத ஒரு மாணவர், ஒரு உயர்கல்வி படிச்சுட்டு வந்த ஒருத்தர காட்டுங்க. நான் படிச்சிருக்கிறேன். நான் கேட்டிருக்கிறேன். "என்னடா ரிசர்வேஷன்ல வந்துட்டு என் உயிர எடுக்கிற?" அவர் ரிசர்வேஷன்ல வந்துட்டார்ல, முன்னேறிட்டார்ல. அப்ப இவங்களுடைய பார்வை எங்க போச்சு? அப்ப இது வந்து ஒரு தனிநபர் பிரச்சனை இல்ல. இது ஒரு சமூக கம்யூனல் இஷ்யூ. கம்யூனிட்டி. 2வது இப்ப இப்படி வைப்போம். அதாவது பாவங்க ஒரு குறிப்பிட்ட சாதி, எஸ்சி சாதியில ஆ ஒரு 10,00,000 மக்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க. அதுல 100 பேருக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு. அந்த 100 பேர வந்து ஒதுக்கி வச்சிட வேண்டியது தானே! மீதி இருக்கிற 9,99,900 பேருக்கு தானே நீங்க இடஒதுக்கீடு குடுக்கணும். நான் இப்படி கேட்கிறேன். பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல. எத்தனை தலைமுறையா அவங்க உயர் பதவி இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் வச்சிரலாமா? நீங்க அரசு பதவிக்கே வரக்கூடாது. நெகட்டிவ் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாமா? நீங்க அப்ப வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு ம். எதுக்கு அரசு பதவி? நீங்க உங்க நான் நான் வந்து ஒரு பார்ப்பனர். நான் ஐஐடில படிச்சுட்டேன். என் பையன் ஏன் ஐஐடிக்கு வரணும்? என் பையன் ஐஐடிக்கு வரக்கூடாது. கரெக்ட்டா? இல்ல அதானே அதுதான். அங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து ஒரு வசதி வாய்ப்பு வந்துருச்சு அப்டின்னா, நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரில நீங்க வந்து போட்டி போடுங்க. வந்து திறமைய வச்சு நீங்க மார்க் வாங்கிட்டு நீங்க அதுல வாங்க. உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன்ல நீங்க எடுத்துக்காதீங்க அப்டின்னு சொல்றாங்க. அதான் ஜெனரல் கேட்டகரி என்பதை அ எந்த அடிப்படையில் வரையறுக்கப்படுது? ஜெனரல் கேட்டகரி என்பது பார்ப்பனர்களும், இந்த படித்த சாதிகள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அவங்க வைக்கிறது தான் ஜெனரல் கேட்டகரி. அவங்க தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அவங்க தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. அவங்க தான் மார்க் போடுவாங்க. அது எப்படி ஃபேரா இருக்க முடியும்? அவங்க ஜெனரல் கேட்டகரில உங்களுக்கு யார் வேணா வந்து சீட் வாங்கலாம் இல்லையா? சீட்டு யார் அத முடிவு பண்றா? ம். அப்ப ஐஏஎஸ் வந்து அதாவது இன்டர்வியூன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. உங்கள வந்து ரொம்ப அப்ஜெக்டிவா அ ஏ பிளஸ் பின்னு போட்டு செலக்ட் பண்ணிட முடியுமா? இன்னைக்கு வந்து இந்தியாவுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து தோழர் பி.கே. ராஜன் "சாதி, வர்க்கம், மரபணுன்னு" ஒரு நூல் எழுதியிருக்காரு. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பதவிகள்ல 90% மேல செக்ரட்டரி லெவல் போஸ்ட் வந்து பார்ப்பனர்கள் அல்லது அப்பர் காஸ்ட். இது எப்படி நடந்தது? ஜெனரல் கேட்டகரி தானே. எல்லாரும் வந்திருக்கணும்ல. ம். அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இவங்கள்ல எஸ்சியோ, எஸ்டியோ, பிசியோ எவ்வளவு குறைவா இருக்காங்க. ஐ திங்க் அதுவும் கிட்டத்தட்ட 85% பார்ப்பனர்களும் அப்பர் காஸ்ட் தான். பார்ப்பனர்கள், காயஸ்தர்கள் இந்த மாரி அப்பர் காஸ்ட் தான் இருக்காங்க. அல்லது கார்ப்பரேட் போர்ட் ரூம் பார்ப்பன பனியாஸ் தான் இருக்காங்க. நீங்க இன்ஃபோசிஸ் போங்க. டிசிஎஸ் உடைய சேர்மன் இன்னைக்கு சந்திரசேகரன். டிசிஎஸ் மட்டும் இல்ல. ஈவன் இன்ஃபோசிஸ் ஆமா. கூட. நீங்க போர்டு எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து பாருங்க. அவரு ம். டேட்டா அந்த புக் 2008ல எழுதினாரு. இன்னைக்கு நிலைமை மாறிக்கல. இப்ப நீங்க ஓப்பன் காம்படிஷன்றீங்க. ஓப்பன் காம்படிஷன்ல யாரு அத செட் பண்றாங்க? யாரு அத முடிவு பண்றா? அதாவது ஒரு பர்ட்டிகுலர் கிளாஸ், பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி அவங்க தான் டாமினேட் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி அம்பேத்கர் சொல்றது தான். இந்த கேள்விய அவங்க ஆய்வு கூட பண்ண தயாரா இல்ல. அவங்களுடைய வர்க்க நலன், கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது? ரிசர்வேஷன்லாம் கூடாதுங்க. இந்தியா அதனால தான் பின்தங்கி இருக்கு. இந்தியா ஏன் பின்தங்கி இருக்கிறது என்றால், யா கடந்த அதாவது இந்த அ 100% பார்ப்பனர்களும், அப்பர் காஸ்டும் ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால தான் இந்தியா பின்தங்கி இருக்கு. உலகத்துல எந்த நாடும் கிடையாது. ஒரு முதலாளித்துவ சமூகம் முன்னேற வேண்டும் என்றால், அங்கு சமத்துவம் வந்து ரொம்ப முக்கியம். அங்கு சுதந்திரம் என்பது ரொம்ப முக்கியம். யாரு வேண்டுமானாலும் போட்டி போட்டு ஐஐடிக்குள்ள போக முடியணும். ஐஐடிக்குள்ள போனா படிச்சு முடிச்சு வெளிய வர முடியணும். எத்தன பேரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஐஐடில? தற்கொலை பண்ணிக்கிறதுல எத்தன பேரு பார்ப்பனர்கள்? எத்தன பேர் வந்து எஸ்சி தற்கொலை பண்ணிக்கிறாங்க? இதுக்கெல்லாம் டேட்டா இல்லையா? ரோஹித் வெமுலா அவரு ஏன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு? இப்போ 5 வருஷம் முன்னாடி நடந்தது இல்லையா? ம். இதெல்லாம் சமூக எதார்த்தம். இப்ப நீங்க ஒரு ரிசர்வேஷன் கிடைச்சுச்சு. நீங்க முன்னேறிட்டீங்க.
அப்படின்னு பேசுனீங்கன்னா, அப்ப நீங்க முன்னேறிட்டீங்கல்ல. நீங்க அரசு பதவியிலிருந்து ஒதுங்கிருங்க. நீங்க உயர்கல்வியிலிருந்து ஒதுங்கிருங்க. நீங்க தான் பெரிய படிப்பாளிங்க தானே. லாஜிக் கொஞ்சம் குதர்க்கமா தெரியல. ஆனா இதுதான் உண்ம. சமூகத்தில் முன்னேறியவர்களுக்கு ரிசர்வேஷன் வேணான்னா, பார்ப்பனர்களுக்கும், அ காயஸ்தர்களுக்கும், பனியாக்களுக்கும் ரிசர்வேஷன் குடுக்கக்கூடாது. அல்லது தமிழ்நாட்டில் உள்ள இந்த 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 முதலியாரு, ரெட்டியாரு, செட்டியாரு, வெள்ளாளர் இவங்கெல்லாம் முன்னேறிட்டாங்கல்ல. எதுக்கு உங்களுக்கெல்லாம் எதுக்கு பதவி? என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பார்ப்பனர்கள்ன்னு சொல்றீங்க. அந்த பார்ப்பனர்கள் நெறைய அரசு பதவிகளும், இல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் அவங்க தான் வந்து ஹெட் பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஆனா எல்லா பார்ப்பனர்களும் அந்த மாரி இல்லைல்ல. இன்னுமே வந்து பார்ப்பனர்கள் பார்ப்பனர் கம்யூனிட்டிலயே வந்து வறுமை நிலையில இருக்கவங்க இருக்க தானே செய்றாங்க. இப்போ அ நீங்க ஏன் அவங்கள கன்சிடர் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. அவரு என்ன பண்ணலான்னா, சுந்தர் பிச்சை இருக்காரு. அப் ஆ அவங்க யாரு? இன்னும் நெறைய பேர் அங்க இருக்காங்கல்ல. அமெரிக்கால பெரிய இருக்கு. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபண்ட் ட்ரஸ்ட் உருவாக்கட்டும். எளிய நிலையில் உள்ள பார்ப்பனர்களுக்கு மாசந்தோறும் நாங்க வந்து பணம் குடுக்குறோம். ஸ்டைபண்ட் குடுக்குறோம். பண்ணலாம்ல. பணம் இருக்குல்ல. கோயில்ல வந்து பாவம் ஏழை பூசாரி மணியாட்டுறாரு. அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லன்னா, நீ மாசந்தோறும் ரூ. 50,000 அனுப்பி வைங்க. யாராவது வேணான்னு சொன்னாங்க. அது ஏற்கனவே பண்ணவும் செய்றாங்க. அதுக்கும் அரசு பதவிக்கும் என்ன சம்பந்தம்? அரசு பதவி கல்வி வேலைவாய்ப்பில் கல்வி வாய்ப்பு என்பது ஸ்ட்ரக்சுரலா வாய்ப்பு மறுக்கப்பட்ட கம்யூனிட்டிக்கு கொடுக்கப்படுது. ஒரு பார்ப்பனர் என்பதால் அவருக்கு அரசு பதவி மறுக்கப்படாது. பார்ப்பனரா இருந்தா அவர முன்ன கூப்பிட்டு குடுத்துருவோம். "ஓ! நம்ம ஆளுப்பா." நெறைய பேர் வந்து காலேஜ்ல, வேலை செய்ற இடத்துல எல்லாம் அப்படியே கட்டி தழுவி முதுகுல தடவி பார்ப்பாங்க. ஐடி கம்பெனில கூட. "உள்ள நூல் இருக்கா?" அப்படின்னு. நூலிபான்கள் ஆட்சியில வாழ்ந்துகிட்டு, இவங்க ஏதோ வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏழை ஆமா ஏழை எல்லாரும் கம்யூனிட்டில இருந்தா ஏழை இருக்காங்க. ஏழ்மை ஒழிப்பு என்பது வேற ஸ்கீம். அதுக்கு நீங்க வந்து உதவித்தொகை குடுக்கலாம். நல்லா படிக்கக்கூடிய பையனுக்கு மாசந்தோறும் நான் தொகை குடுக்குறேன். அப்படின்னு சொல்லலாம். இடஒதுக்கீடு அதுக்கு சம்மந்தம் இல்ல. இடஒதுக்கீடு என்பது எஜுகேஷனலி அண்ட் சோசியலி பேக்வர்ட். ஆங்கிலத்தில பேக்வர்ட். தமிழ்ல வந்து பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு, கம்யூனிட்டீஸ்க்கு குடுக்கிறது தான் இடஒதுக்கீடு. ஏழைக்கு கொடுக்கிறதுக்கு பேரு இடஒதுக்கீடு கிடையாது. இடஒதுக்கீடு அதுக்காகவே இல்ல. அதுல இந்த அதுல எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லி கொண்டு வந்தது அப்போ நீ அது பார்ப் அது பார்ப்பனர்களுடைய குயுக்தி தான். அது யாரு கொண்டு வந்தாங்க? பிஜேபி தான். மத்த ஏதாவது இடஒதுக்கீடு கொண்டு வந்து வரணும்னா, நீங்க வந்து சர்வே எடுக்கணும். ஆ கமிஷன் போடணும். ரிப்போர்ட் வரணும். பொதுமக்கள் கருத்து சொல்லணும். ஒரு ஒரு புண்ணாக்கும் கிடையாது இதுக்கு. திடீர்னு ஒரு ஆள் இவங்கலாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. பில்லு கொண்டு வந்தாங்க. பாஸ் ஆயிடுச்சு. அது சிபிஎம் ஆதரிச்சு ஓட்டு போட்டுச்சு. இடபிள்யூஎஸ்ஸ. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது, சுப்ரீம் கோர்ட் வந்து மராத்தா ரிசர்வேஷன் குடுத்தா, வன்னியர் ரிசர்வேஷன் குடுத்தா, நீ என்ன பேசிஸ்ல குடுத்த? எப்படி ஏதுன்னுலாம் கேள்வி கேட்கும். ஆனா இத வந்து ஆமா. அ ஏன்னா அவங்க ஆளுங்க தானே அங்கேயே இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அத என்டார்ஸ் பண்ணிருச்சு. சுப்ரீம் கோர்ட் முன்னாடி என்ன சொல்லுச்சு? அது ரொம்ப சரியான பிரின்சிபிள். இடஒதுக்கீடு 50% கிராஸ் கிராஸ் பண்ணக்கூடாது. ஈக்குவாலிட்டில அது வருது. அதாவது நீங்க என்னதான் பிரிஃபரன்ஷியல் குடுத்தாலும் 50% தாண்டக்கூடாது. இந்த 10% வந்து 50% தாண்டுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு உறுத்தல. எனவே அவ் அவர்களுடைய நலன் என்று வரும்போது எல்லாத்தையும் அவங்க பலி குடுக்குறாங்க. இடபிள்யூஎஸ் என்பது மக்கள் மீதான கொடூரமான தாக்குதல். மக்கள் மீதானன்னா என்ன? இந்திய சமூகத்தில் எந்த அடக்குமுறை, சுரண்டல் அமைப்பு இருந்ததோ, சுரண்டப்படும் மக்கள் மீதான தாக்குதல். அத வந்து பார்ப்பன மைண்ட் செட் உள்ளவங்க மட்டும் தான் ஆதரிக்க முடியும். நீங்க பார்ப்பனர்களா இருக்கணும்னு இல்ல. இந்த மைண்ட் செட் வந்து அது இருக்கணும். அப்ப அதை ஆதரித்தவர்களோ, அதுக்கு ஓட்டு போட்டவங்களோ பார்ப்பன மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. நீங்க என்ன கட்சியா வேணாலும் இருந்துக்குங்க. கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிக்குங்க. நீங்க எப்படி ஆதரிச்சீங்க? உங்களுக்கு இடஒதுக்கீடு பத்தி புரிதலே இல்ல. நம்ம எம்பி கனிமொழி வந்து பேசுறாங்க. ரொம்ப தெளிவா பேசுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த கல்வி இருக்கு. இடஒதுக்கீடுடைய வரலாறு என்ன? நீதி கட்சி எப்படி இடஒதுக்கீடு கொண்டு வந்தது? அம்பேத்கர் எந்த அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கோரினார்? அதனுடைய ஸ்ட்ரகிள் என்ன? இன்னொரு முக்கியமானது இருக்கு. அந்த பிசி இடஒதுக்கீட வந்து அதாவது அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டு இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீட சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்றாங்க. யாரெல்லாம்னா, ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் சம்பகம் துரைராஜன் 1981. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, கம்யூனல் ஜிஓ வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு ரத்து பண்ணிடுறாங்க.
உடனே தமிழ்நாட்டுல இருந்து பெரியார்லாம் பெரிய மூவ்மெண்ட் நடத்தி முதல் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அது என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகிள் 15(4) அப்புறம் ஆர்டிகிள் 31(b) இதுல வந்து சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், நாட் எக்கனாமிக்கலி, இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு சட்டம் இயற்றுவதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்குது என்று முதல் அமெண்ட்மெண்ட் நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு வந்துட்டு இருக்கு. அதற்கு பிறகுதான் மண்டல் கமிஷன் போடப்படுது. மண்டல் கமிஷன் இன்னும் அவன் அமல்படுத்தல. அதுக்கே பெரிய பெரிய டிராமாலாம் பண்ணாங்க 91, 92ல, 90ல இந்த அ நார்த் இந்தியன் அப்பர் காஸ்ட். எனவே இந்தியா முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் இந்தியாவினுடைய சாதிய முறை. இப்ப இவங்களுக்கு இவ்வளவு வேர்க்குதுல்ல, நாளையிலிருந்து உங்க உங்க கம்யூனிட்டில ஒரு தீர்மானம் போடுங்க. நம்ம சாதிக்குள்ள திருமணம் செய்யக்கூடிய திருமணம் செல்லாது. நீ கல்யாணம் பண்ணா வேற சாதியில தான் கல்யாணம் பண்ணணும். வேற சாதின்னா உங்க குரூப்புக்குள்ளேயே இல்ல. அதாவது 3 பிராமின், நான் பிராமின், தலித் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஒரு நான் பிராமினா இருந்தா அவர் தலித் அல்லது பிராமினோட தான் கல்யாணம் பண்ணணும். பிராமினா இருந்தா நான் பிராமினோட அல்லது தலித்தோட தான் கல்யாணம் பண்ணணும். இத நீங்க தீர்மானம் போட்டு பாருங்க. இடஒதுக்கீடு எவ்வளவு ஒரு 2 தலைமுறையில இடஒதுக்கீடு அழிஞ்சு போயிடும். நீங்க போடுவீங்களா? தனிநபர் விருப்பத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிடுவாங்க. இது கம்யூனிட்டிங்க. ஆமா. கம்யூனிட்டியா தான் முடிவு பண்ணியிருக்கீங்க. பஞ்சாயத்து ஏன் நடக்குது? எதுக்கு வந்து ஆணவ கொலை நடக்குது? அந்த குடும்பத்துக்காரங்க பண்றத விட சாதிக்காரங்க கொலை பண்றான். எனவே இவங்க சொல்ற பொம்மாத்து, தனிநபர் சுதந்திரம் எல்லாம் வந்து உண்மையிலே பொம்மாத்து. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பேஸ்ட். ஆனா இந்திய சமூகம் என்பது கம்யூனிட்டி பேஸ்ட். அதாவது சாதி அடிப்படையில இருக்கு. இந்த 2க்கு இடையிலான போராட்டத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வசதியாகும்போது இண்டிவிஜுவல் எடுத்துப்பாங்க. மற்றபோது கம்யூனிட்டிக்குள்ள போயிடுவாங்க. ஐய்யய்யோ! எங்க கம்யூனிட்டிங்க. எங்களுடைய கஷ்டம்ங்க. சபரிமலைக்குள்ள பெண்கள் வரக்கூடாது என்பது எங்களுடைய கஷ்டம். எந்த கஷ்டம்? பெண்ணுக்கு வந்து தனி உரிமை இல்லையா? தனிநபர் உரிமை இல்லையா? தேவையானப்ப தனிநபர்வாதம் வந்துருவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அல்லாதோர் வரக்கூடாது என்பது எங்களுடைய கஷ்டம். அதுக்கு வந்து எங்க ஆகமத்துல சொல்லியிருக்கு. இந்த குரூப்ல உள்ளவங்க தான் வர முடியும். இப்ப எங்க தனிநபர் எங்க இருக்காரு? இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். சோ தே ஆர் ரொம்ப டபுள் ஃபேஸ், இரட்டை முகம் கொண்ட அ என்ன மிகவும் தன்னலமற்ற, சமூக முன்னேற்றத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒரு குரூப். சரி தோழர். இப்போ நம்ம இந்த ரிசர்வேஷன் அ க்கான காரணமும் இதுவும் சொல்லிட்டோம். பட் ஆனா இது எத்தன நாள் இது கன்டின்யூ ஆவணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கம்யூனிட்டி பிரிவிலேஜ் நூல் போடுறத விடுங்க. சாதிக்குள்ள திருமணம் செய்வது எப்போ நிக்குது? கரெக்ட்டா? நீங்க வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. நியூஸ் பேப்பர்ல சாதி வாரியா ஏன் மேட்ரிமோனி வருது? பெர்சனலா கேட்கட்டும் ஒவ்வொருத்தரும். அன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு நின்னு போயிடும். நீங்க சாதி பார்க்காம திருமணம் பண்ணுங்க. சாதி பார்க்காம சாமி கும்பிடுங்க. சாதி பார்க்காம பழகுங்க. அப்புறம் எதுக்கு இடஒதுக்கீடு? அப்புறம் இந்த கம்யூனல் டிஸ்கிரிமினேஷன் வந்து இல்லாம போயிடும் இல்லையா? அப்புறம் இடஒதுக்கீடும் தேவைப்படாது. தலைகீழா அதாவது நாய் தான் வால ஆட்டுதே தவிர, வாலு நாய ஆட்டுறது கிடையாது. நாய் வந்து சாதி. நாயுடைய வால் தான் இந்த டிஸ்கிரிமினேஷன். அதுக்கு கட்டுற வேலை தான் இடஒதுக்கீடு பண்ணி வச்சிருக்கு. ஆனா அவங்க அப்படியே மாத்தி தான் சொல்லுவாங்க. இடஒதுக்கீடு தான் வந்து சாதிய கட்டமைப்ப இன்னுமே வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கு. இடஒதுக்கீட ஒழிச்சா தான் சாதிய ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இடஒதுக்கீடுக்கு முன்னாடி சாதி இருந்ததா? நான் சொன்னேன்ல, சொன்ன வரலாறுல 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு சாதி இருந்தது. அப்ப இன்னொன்னு கவுண்டர் அவங்க என்ன சொல்லாங்கன்னா, இப்பதான் எல்லாமே மாறி போச்சுங்க. யாரும் சாதி பார்க்கிறது இல்ல. எல்லாரும் ஒரே பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனாலும் இவங்க சாதிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல சர்டிபிகேட்ல எழுத சொல்றாங்க. கிளாஸ்ல சாதி பார்க்குறாங்க. நீங்க உங்க குடும்பத்துல சாதி பார்க்கிறீங்களா? இல்லையா? உங்க குடும்பத்துல சாதி அடையாளம் சொல்லி உங்களை ரெஃபர் பண்றதோ, மற்றவர்களை ரெஃபர் பண்றதோ நடக்குதா? இல்லையா? மனசாட்சிய கேட்டுக்கிட்டோம். திருமணம் அலையன்ஸ் பார்க்கும்போது, சாதி இல்லாமல் நீங்க அலையன்ஸ் பார்க்கிறீங்களா? அரேஞ்ச்டு மேரேஜ் எல்லாமே சாதிக்குள்ள தான் நடக்குதுங்க. அப்ப அப்போ சாதி வந்து நான் என்ன சொல்றேன், அரேஞ்ச் மேரேஜ்ல தான் சாதி இருக்கு. இடஒதுக்கீட்ல இல்ல. இடஒதுக்கீடு அந்த சிம்ப்டம்க்கு ஒரு மருந்து. கேன்சர் இருக்குதுங்க. கேன்சர ஒழிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்?
அதுக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அ இடஒதுக்கீடு என்பது அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த கேன்சர குணப்படுத்தாது. ஆனால் அது கேன்சரை குணப்படுத்துவதற்கான சில வாய்ப்புகளை உருவாக்கி குடுக்கும். இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் என்பது என்னன்னு அம்பேத்கர் பேசியிருக்காரு. ஏன் இந்துக்கள் அகமண முறைய விடமாட்டேங்கிறாங்க? ஏன்னா, இந்து சாஸ்திரங்கள் கல்யாணத்துக்கு வந்தா மந்திரம் சொல்றான். சாஸ்திரப்படி தான் வாழ வேண்டும் என்று இந்துக்கள் நம்புறாங்க இன்னைக்கும். அதனால இது இடஒதுக்கீடு வரலாறுன்னு பார்த்தோம். இப்ப இடஒதுக்கீடு என்பது 20ஆம் நூற்றாண்டுல தொடங்கிச்சு அப்படின்னா, சாதியினுடைய வரலாறு குறைந்தது குறைந்தது 2500 கிபி முதல் நூற்றாண்டுல இருந்தே சாதி, தீண்டாமை நிலை பெற்று இருக்கு. இப்ப அதை ஒழிக்காம இத நீங்க ஒழிச்சா அது ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவது முட்டாள்தனம். இது நடக்க போறது கிடையாது. அதேபோல உற்பத்தி உறவுகளை மாறினா சாதி அழிஞ்சிடும். கிராமத்துல தான் சாதி இருக்கு. அப்படியும் இல்ல. நகரத்திலயும் இருக்கு. தொழில் மாறினாலும் சாதி மாறுது. ஐடி கம்பெனில வேலை போனாலும் அவர் சாதிய விட மாட்டேங்கிறார். பேங்க்ல வேலை செய்யக்கூடியவர் சாதிய பிடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அரசு பதவிக்கு வந்தாலும் சாதிய பிடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. எனவே தொழில் மாறினால் சாதி ஒழியல்ல. இது ஒரு குழு அகமண முறை அதை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து மதம், பார்ப்பனியம் என்பதுதான் நோய். அந்த நோய்க்கான ஒரு மருந்தாக இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. அது அந்த நோயை குணப்படுத்தல என்பது உண்மை. அதுக்காக நீ மருந்தே டிஸ்கன்டினியூ பண்ணிடு, நோயாளி சாகட்டும் அப்படின்னு விட முடியாது. மருந்து குடுக்கறதுனால தான் நோய் மோசமாகுது அப்படின்னு சொல்றது, நீங்க நோய கவனிக்கவே இல்ல அர்த்தம். அப்ப நோய்க்கு என்ன தீர்வுன்னு நீங்க சொல்லணும். நன்றி தோழர்.